தொடர் கனமழையால் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 528 ஏரிகளில் சுமார் 100 ஏரிகள் முழுவதுமாக நிரம்பியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்க கேட்போம். மீரான், வணக்கம். 100 ஏரிகள் நிறைந்துவிட்டது. தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. நிலையில அசம்பாவிதங்களை தவிர்க்க முன்னெச்சரிக்கை ஏதாச்சும் நடவடிக்கை ஏதாச்சும் செய்யப்பட்டிருக்கிறதா? மீரான், விவரங்கள். வணக்கம். வங்கக்கடலில் மையம் கொண்டிருக்கின்ற காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்துள்ள டித்வா புயலின் காரணமாக கடந்த 2 தினங்களாக செங்கல்பட்டு மாவட்டம் முழுவதும் ஒரு கனமழையானது தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று நள்ளிரவு முதல் கனமழையானது பல்வேறு இடங்களில் பெய்ததன் காரணமாக ஏராளமான இடங்களில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. ஏரிகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு ஏரிகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. இந்த பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்ட நிலையில் கல்லூரிகள் அந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் வழக்கம் போல இயங்குகிறது. சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், பெருங்குளத்தூர், பல்லாவரம், சேலையூர், முடிச்சூர் போன்ற பகுதிகளில் அதிக அளவு மழை பெய்து வருவதால் அந்த பகுதியில் தாழ்வான இடங்களில் மழை நீர் தேங்கி இருக்கிறது. ஏரிகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு ஏரிகள் வேகமாக நிரம்பி இருக்கிறது. குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டம் ஏரிகள் நிறைந்த மாவட்டமாக இருக்கிறது. மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்ட செங்கல்பட்டு மாவட்டத்திலும் அதிக அளவு ஏரிகள் இருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 528 ஏரிகள் இருக்கின்ற நிலையில் 100% கொள்ளளவை காலையில் 84 ஏரிகள் எட்டிருப்பதாக தகவல் கிடைத்த நிலையில் தற்போது 100க்கும் மேற்பட்ட ஏரிகள் 100% கொள்ளளவை எட்டியிருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல 99% கிட்டத்தட்ட ஒரு 120க்கு மேற்பட்ட ஏரிகள் 99% நிரம்பியிருப்பதாக நீர்வள ஆதாரத்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை புறநகர் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் தாம்பரம் மாநகராட்சி பகுதிகளுக்கு உட்பட்ட ஏரிகளும் முழு கொள்ளளவை எட்டிருக்கிறது. செம்பாக்கம் ஏரி, நன்மங்கலம் ஏரி உட்பட பல்வேறு ஏரிகள் வேகமாக நிரம்பி இருக்கிறது. ஏரிகள் நிரம்பி வருவதன் காரணமாக நீர்வளத்துறையினர் அந்த ஏரிகளை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏரிகளில் உடைப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் தொடர்ந்து அந்த ஏரிகளை முழு கொள்ளளவை எட்டிய ஏரிகளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனில் பல்வேறு ஏரிகளில் நிரம்பி அந்த களங்கள் வழியாக தண்ணீர் வெளியேறும் இடத்தில் ஏராளமான இளைஞர்கள் மீன் பிடிப்பது போன்ற பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக அந்த ஆபத்தை உணராமல் அந்த பகுதியில் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை தடுக்க வேண்டும். இந்த ஏரிகள் நிரம்பி வெளியேறும் பகுதிகளில் போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பொதுமக்கள் எழுப்பியிருக்கிறார்கள். தற்போது தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. அனைத்து ஏரிகளும் வேகமாக நிரம்பும் நிலையில் தான் இருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மீரான். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.